நமஸ்காரம். மார்கழி மாதத்தின் 22வது திருப்பாவை. 22வது திருப்பாவை. அங்கண் மாஞானத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே அங்கண்மா ஞானத்து அரச அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோ கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கல் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ செங்கல் சிறு சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனோ எழுந்தார் போல் திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்களிரண்டும் கொண்டங்கள் நோக்குதியே அங்க நிரண்டும் கொண்டங்கள் நோக்குதியே எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரெம்பாவாய் அங்கண் மாஞானத்து அரசர். அர்த்தம் என்னன்னா, உலகத்தில் உள்ள தேசத்தில் உள்ள அம்பிட்டு அரசர்களோடும் அவளோடு அகங்காரத்தை விட்டுட்டு பகவானோட வாசலோடு முன்னக்க வந்து நிக்கிறாளாம். நீதான் சரணாப்பான்னு. ஏன்னா அவ பெரிய கர்வமா இருந்தா, அவளுக்கு பயங்கர கர்வம் இருந்தது. அவதான் பெரிய பெரிய ராஜா சொல்லிட்டு பயங்கர கர்வம் இருந்தது. ஆனா பகவானோடு கண்ணு பார்வை படலைன்னா அவளால் உண்மையை செய்ய முடியாது இல்லையா? அதனால அவ எல்லாரும் வந்து பகவான் எப்ப கண் திறப்பார், எப்ப கதவு திறப்பார் சொல்லிட்டு வந்து காத்து நிற்கலாம். அப்படி சங்கம் இருப்பார்கள் கூட்டமா, ஒரு சங்கம் ஒரு கூட்டம் அமைச்சுண்டு வந்து எல்லா ராஜாக்களும் வந்து அந்த பகவானோடு கதவோடு முன்னக்க நிற்கிறாளாம். அப்படி தலை குனிஞ்சுண்டு எப்ப பகவான் வரப்போறா சுற்றி இருக்காளாம். கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போல. இந்த கிங்கிணி இந்த கால கட்டிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு செலங்கை, அதுல வந்து ஒரு சின்ன துவாரம் இருக்கும். நீங்க கவனிச்சிருப்பீர்கள். அந்த மாதிரி அந்த சின்ன துவாரம் மாதிரி உள்ள அந்த அது வந்து வாய், ஒரு சலங்கையோட வாய் குஞ்சா இருக்கும். அந்த மாதிரி கண்ணு தாமரை தாமரை மாதிரி உள்ள பூ போல அந்த செங்கண்ணை திறக்கணுமா. கண்ணை கொஞ்சமா அப்படி திறந்தா போருமா. அப்படி கொஞ்சமா திறந்தாலே வாழ்க்கைலாம் ஒரே சந்தோஷம் அப்படின்ட்டு இந்த ஆண்டாள் அழகா அப்படி எழுதியிருக்கா பத்தியோட ஓமை. அப்படி சிறு சிறிதே என் மேல் விழியாவோ, என்னோட மேல படப்படாது ஒவ்வொருத்தரும் ஏங்கி ஏங்கி நிக்கிறாங்களாம். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாக்கோ. திங்கள்னா சந்திரன் ஒரு கண், பகவானோட கண் வந்து ஒரு கண் சந்திரன் மாதிரி குளிர்ச்சியாக, இன்னொரு கண் ஆதித்யன் மாதிரி சூரியன் மாதிரி பிரகாசமா இருக்கான். அப்படிப்பட்ட அங்கள் இரண்டு கண், அந்த ரெண்டு கண்ணை கொண்டு ஒரே நேரத்தை எங்களை பார்க்கணும். சந்திரன் சூரியன் ஒன்று போல உதிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசமான கண்ணை கொண்டு எங்களை நோக்குதியேன். எங்கள் மேல் சாபம் எழுந்திலும், எங்கள் மேல உள்ள சாபம் எல்லாம் நீங்கிடும். நீ பார்வப்பட்டா அப்பா, யாராவது ஏதாவது சாபம் இருந்தா கூட துன்பம் எல்லாம் உன்னோட பார்வப்பட்டா போகுங்கிற மாதிரி உள்ள பாசுரம். இப்படி 22வது பாசுரம் பார்த்தோம். மார்கழியில எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் பகவானோட அருளை பெறணும். நமஸ்காரம்.